சார்பாக ஒரு இந்த இடத்துக்கிட்ட வந்து கொண்டிருக்கிறோம். என்ன சாப்பிடல ஒரு ஃப்ரூட் கடை இருந்தால் அப்போ அதில் ஃப்ரூட் வாங்க வந்திருந்தாங்க. அதில் சட்டி பானையெல்லாம் இருக்குது பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஃபுல்லாக அந்த ஐட்டம் தான். ஃபுல்லாக பல ஐட்டங்கள் இருக்குது. ஃப்ரூட் இருக்குது, விளாம்பழம் இருக்குது, வில்வம் பழம் இருக்குது பாருங்கள். அங்கே எல்லாம் நேற்றே பார்க்க இல்லாது எடுக்கவே முடியாது வில்வம் பழம். இந்த மருந்து எல்லாமே மருந்து ஐட்டம். கொய்யாக்காய் இருக்குது, கோவா இருக்குது, இது எல்லாம் விளாம்பழம், விளாங்காய், இது காய், அது பழம், அது மாம்பழம் இருக்குது, முள் முள்ளாக இருக்குது பாருங்கள். அங்கெல்லாம் பார்க்க முடியாது, சரியாக விலையாக இருக்கும். நல்லா இருக்குது, எல்லாமே கிளைமேட்டும் சூப்பராக இருக்குது. இது ஜேம் மரம் ஒன்று இருக்குது பாருங்கள், ஜேம் மரம். மறக்காஜி சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண மரம். சின்ன ஏரியாலாம் அமைதியாக இருக்குது. அங்கே ஒரு கோக்கனட் தேங்காய் மரம் ஒன்று இருக்குது, கடக தேங்காய் காய்ச்சி இருக்குது, எல்லாம் நல்லா இருக்குது. மறக்காம ஜிஎஸ் மிஸ்ஸை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்து மிஸ் சார்பாக 5,000 பைக் வந்துருக்கேன் சாப்பிட்லான்ட்டு. இந்த ஃபேமஸ் முன்னாடி சர்பத் எல்லாம் இருக்கும். ஃபுல்லாக சிங்களாக்கெல்லாம் கூட தமிழ்நாடு குறைவு நல்ல இடம். சாப்பிட்லான்ட்டு பைக் வந்துருக்கோம். யாழ்ப்பாணம் 150-175 கிலோமீட்டர் இருக்குது. 5வது டவுன் எடுத்து போடுறோம். 4 கிலோமீட்டர் இருக்குது அந்த டவுனுக்கு. இந்த முன்னாடிலாம் பெரிய பெரிய போட்டில் சர்பத் சுற்றி கொண்டு இருக்கோம். அன்னேஷனெலாம் கட் பண்ணி போட்டு சுத்த விட்டுருக்கு. மறுபடியாக இருக்கும் அதை பார்க்க. ஆனால் இப்போ இருக்க ஏரியா அது பார்க்குற பிள்ளைகளுக்காக காட்டுறது தான் கூப்பிட்டு போகிறேன். நல்ல கடைகள் இருக்குது. இந்தியா ஸ்ரீலங்கா சாப்பாடுக்கு எந்த குறையும் இல்லை. கடைகள் கூட இங்கே உள்ளவங்க அங்கே உள்ளவங்களாம் கொடுத்து வச்சவங்க நினைக்கிறேன். கொஞ்சம் விலை ஸ்ரீலங்காவில் சாப்பாடு எல்லாம் பரவாயில்லை. எல்லாருக்கிட்ட வந்துட்டு நினைக்கிறேன். இளநியெல்லாம் கிட்ட செவலனியெல்லாம் இருக்கு பாருங்க. பாத்திர கலையில் இருக்குது. என்ன சட்டி வந்துட்டு பெரிய கடையெல்லாம் இருக்குது. அந்த டவுன் வந்து இருக்குது. இங்கே பண்ணணும் கடையில் இருக்குது. வர முடியாது பார்த்தா लोक कडे लोक सप्पे गेले लोक किती म्हणजे In 600 meters at the roundabout, take the full exit to Nathan. சாப்பாடு ஆர்டர் பண்ணிக்கிறோம் ஹோட்டலில். சிக்கன் ஹோட்டல் பீஃப் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, 4 பீஃப், வைஃப் வெஜ்ஜி ரைஸ் சாப்பிட போகிறாங்க. இப்போ வவுனியா வந்துட்டோம். வவுனியா ஃபுட் சிட்டி போய் கொஞ்சம் திங்ஸ் வாங்கியோம். பொருள்கள், ஐஸ்கிரீம் ஐட்டங்கள், சாப்பாடு ஐட்டம் வாங்கி கொஞ்சம் பரவாயில்ல, நல்ல மலிவாக இருக்குது. இங்கே உள்ளவங்க கொடுத்து வச்சவங்க நல்ல லைஃப் லாங் இங்கே உள்ளவங்களுக்கு சாப்பாடு நேரத்து சாப்பாடு கிடைக்கும். Finally around Rhodia, still like 2 hours more to go definitely. We shop at Cargo, Food City, Fast and Grocery. இது வவுனியா பழைய பஸ் ஸ்டேண்டுக்கு ஏற்றாப்புல இருக்குது ஃபுட் சிட்டி. இது பழசு, முன்னாடி பழைய பஸ் ஸ்டேஷன். அங்கே கொஞ்சம் இந்த பக்கம் போனால் நியூ பஸ் ஸ்டேஷன் வருது. இங்கே வந்தால் வவுனியா ஷாப்பிங் செய்ய வந்தால் இங்கே வந்து பாருங்கள். வவுனியா நல்ல இடம். வவுனியாவில் இருந்த நான் கனகாலம் இருந்திருக்கிறேன். வவுனியா கோயில் குளத்தில் இருந்த நான். இந்த இடங்கள் அப்போ பொறுமையாக பார்க்கணும். டைம் மட்டுமான டைம். சொந்த வாகனங்கள் வச்சு சுற்றி தெரிஞ்சு பார்க்கணும். சொந்த வாகனம் வச்சு சுற்றி தெரிஞ்சு பார்க்கணும். வவுனியா ஸ்ட்ரைட்டாக போனால் ஈரப்பெரிய குளம் வருது. சார் வவுனியா புளியகுளம் தாண்டி வந்துட்டாண்டு நன்றியான வார வழிதான் சின்ன ஆக்சிடென்ட் உண்டு. மாடு குறுக்கால வாங்கிட்டு புளியகுளம் தாண்டி புதூர்ன்ற ஒரு இடத்துல மாடு பரவாயில்லை. மாடு கீழே விழுந்த இடத்துல தொலைவி போயிட்டு மாறாப்பு தான் எங்களுக்கு தான் இந்த ஆண்டு காப்பாற்றி அனைவரையும் பாதுகாத்து ஆசிரியர் நன்றி. ஏன்னா பக்கத்து டிரைவர் இங்கே இறக்கி இருந்தால் பெரிய போஸ்ட்டில் இருந்தது, அப்படியே பிச்சு கொண்டு போயிருக்கும். ஆனால் ஆண்டவருக்கு தான் முதல் பார்த்து நன்றி.
இப்போ இன்சூரன்ஸ் கார்டு நிற்கலான்னு நினைக்கிறேன். ஒரு 10 மினிட்ஸில் திருப்பி கிளம்பிடுவோம். இதே சமயம் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, நல்லபடியாக எப்போ போய் சேரணுன்ட்டு நாங்களும் உங்களுக்கு அனைவருக்காண்டி ஜெபம் பண்ணுறோம். அன்ற ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரை பாதுகாவலரும் எல்லாத்தையும் அற்புதங்கள் செய்கிற தெய்வமும். Hey guys, how do you see? This is a minor accident happened today. The car just came in front of our car and got hit, but thankfully, thanks God, it's still alive. Thank you for saving us all. So please pray for the safe journey. We still have 2 hours left to Jaffna. So please pray for you guys to land safely. இருட்டு இப்போ ஒரு 10 மணி ஆகுது நினைக்கிறேன், இல்லை 8 மணி ஆகுது, 7:52. லைட் போட்டு நிற்கிறோம். புளியங்குளம் உங்களுக்கு தெரியுமா நினைக்கிறேன், சில பேருக்கு புளியங்குளம் உள்ளவங்களுக்கு தெரியுமா நினைக்கிறேன். சரி, ஆண்டவர் தேடுங்க, ஆண்டவர் ஆசிரியர் எல்லா தொழிலுக்கு அனுப்பிச்சோம் பண்ணுங்க. நல்ல இருட்டாக இருக்குது. இந்த ரோட் லைட் ஒன்றும் இல்லை. அப்போ மாடு அங்கே பாஞ்சு வரைக்கும் அது எம்பதில் வந்தால் குத்தி பிரேக் அடிச்சும் கடைசியில் நிற்கையில் வந்து சும்மா மெதுவாக அடிச்சு மாடு கீழே விழுந்துட்டாங்க. வழி தாண்டாரு. மிஸ் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுவாங்க. தேங்க்யூ. ஆனால் உண்மையாக பெரிய ஆக்சிடென்ட் நடக்க வேண்டியது. ஆனால் சின்ன ஆண்டவருக்கு நன்றி. ஆனால் மாடு கீழே விழுந்துட்டு அடியோடு. இப்போ நாங்கள் தண்ணியெல்லாம் எடுத்துக்கொண்டு மாட்டுக்கு தண்ணி எங்களை வானத்தில் அடிபட்டு ஒன்றும் நடக்கக்கூடாது. எங்களுக்கும் ஆண்டவர் நடக்க விடல, கவுக்கு மாட்டுக்கும் ஒன்றும் நடக்கவில்லை. அதுக்கு ஆண்டவருக்கு நன்றி. ஒலிம்பி நடந்து போயிட்டு ஒலிம்பி அந்த சைடில் கட்டி வச்சுருக்காங்க. இப்போ அந்த புளியங்குளம் புத்தூர்கிட்ட நிற்கிறோம். இருட்டாக இருக்குது. கொஞ்சம் தள்ளி போனால் சினைக்கிற பாம்பெல்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன் நான். என்ற காடு தானே இது, கரடி யானையெல்லாம் இருக்க இடம் தான். புளியங்குளம்னாலே உள்ளுக்கு காட்டுக்குள்ளே இருக்குது கண்டிப்பாக யானையெல்லாம். ரோட்டுக்குள்ளே வாரதான் யானை. ஆண்டவர் தான் நன்றி. ரெண்டு இப்போ மாடுக்கு முறை அடிக்காமல் இவர் டிரைவர் இஞ்சால் எடுத்துனா போஸ்டார் அடிச்சு எங்களால் பிடிச்சி கொண்டு போய் இதாக வந்திருக்கும், சேதமாக இருந்திருக்கும். ஆனால் ரெண்டையும் காப்பாற்றிய தெய்வத்துக்கு பொற்பாதத்தில் வந்து கோடி நன்றி. இன்னும் நல்லபடியாக போய்ச்சு வாழ்நாள் முழுக்க எங்களோட கூட இந்த அனைவரோடையும் பாதுகாத்து உங்கள் அனைவரோடையும் பாதுகாத்து கொண்டு இருக்கிறதுக்காண்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். அதுக்கு எப்படி காடு உண்டு விழா நடந்து பாருங்க. ஃபுல்லாக காடு புளியங்குளம் இருந்தால் மாடு யானையெல்லாம் இருக்க நினைக்கிறேன். இந்த வேன் லைட்டெலாம் உங்களுக்கு காட்டுறேன். ரோட் இந்த பக்கம் ரோட்டெலாம் லைட் இல்லை. ஆண்டவர் தான் நன்றி சொல்ல பொற்பாது. இந்த மாட்டுக்கு இறுக்கி அடிக்காமல் இவர் கொண்டு மாடு ஃபுல்லாக பாஞ்சால் இவர் கொண்ட மாடு இங்கே வட்டி தான். இங்கே லைட் போஸ்ட்லாம் இருக்குது இந்த பக்கம் பாருங்க. அப்படி இருக்குது லைட் போஸ்ட் எல்லாம். அந்த அங்கே போயிட்டு லைட் போஸ்ட் வந்து அந்த அதுபடி அடிச்சிருந்தாலும் அவ்வளோதான். இதுதான் நாங்கள் வந்த வேன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. பெரிய வேன் உண்டு. ஃபுல்லாக தள்ளி ஆட்கள் இருக்காங்க. ஜெஃப்னாலேருந்து வராங்க, நாங்கள் ஜெஃப்னாக போகிறோம். ஆண்டவர் தான் நன்றி. மனுஷன் ஒன்றும் நடக்கா, மனுஷன் வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை. எல்லாமே ஆண்டவர் பாதம் தான். நான் ஆண்டவர் பார்த்தா நம்புகிறேன், மனுஷனை நம்புகிறேன் இல்லை. ஆண்டவர் உதவி செய்யணும். ஜிஎஸ்எம் சார்வா இந்த இதை படுத்து போட்டிருக்கிறேன்னு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாங்க. எங்களுக்காண்டி எங்கள் பிள்ளைகளுக்காண்டி ஜெபம். நாங்கள் உங்களை ஒரு குடும்பக்காண்டி ஜிஎஸ்எம் சார்வா ஜெபம் பண்ணுறேன். ஆண்டவருக்கு ஜிஎஸ்எம் சார்வா இன்றைக்கி சட்டர்டே ஆகிட்டேன் இல்லைன்னு நினைக்கிறேன். ஃப்ரைடே தான் நைட் வந்துட்டு ஜெஃப்னா வந்துட்டோம். கொக்கிலுக்கு போய் கொண்டிருக்கிறோம். வீட்டுக்கு போய் கொண்டிருக்கிறோம். ரைட் சைடுக்கு அப்போ இந்த வேலைக்கு கொக்கியில் போய் காங்கேசன் துறை கொக்கியில் பண்ண பாலத்துக்கிட்ட வந்துருக்கோம் இன்னைக்கு. பண்ண பாலம் என்ன நேசன் லைப்ரரி ஏன்னா பண்ண பாலம் பின் சைட் லைப்ரரி. துறையப்பா ஸ்டேடியம் இருந்தால் இதுதான் துறையப்பா ஸ்டேடியம் என்ன முனீஸ்வர் கோயில் இருந்தால் இருக்குது. துறையப்பா ஸ்டேடியம் அப்போ இருந்த காலத்தில் இருட்டாக இருக்குது, எல்லாமே இருட்டாக இருக்குது. நான் பகலில் எடுத்து போகிற வீடியோவை புது பஸ் ஸ்டேஷன் இருக்குது. அதுதான் புது பஸ் ஸ்டேஷன். இது பண்ண பாலம். நீங்கள் எங்கே இருந்தாலும் அந்த ஆசீர்வாதத்தில் இருக்கணும். அந்த ஜெபம் பண்ணுங்க. அந்த ஆசீர்வாத பார்ப்பதை செய்வார். பகலில் எடுத்து போடுறோம் எல்லாத்தையும். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாங்க.